ஹலோ எவ்ரிவான், ஸ்வட் செஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கன்னு சொல்லி சொன்னால், விஸ்வமடுன்ற திறன் விருத்தி நிலையத்தின் ஒரு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கு. ரேபிட் அந்த போட்டியின் இதுதான் பார்க்க. ஆமாம், நைட் டேக்ஸ் பிஷப் வைக்கிறார். ஓகே, அவர் அதை கண்டுபிடிச்சிருக்கிறார். நைட் டேக்ஸ் பிஷப்ஸ், அதாவது நைட் டேக்ஸ் D6, அகைன் ரீகேப்சர், ரூக் டேக்ஸ் நைட். அது சரியாகவே ரெண்டு பேரும் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. கிஷாந்த் அவர்கள் ஒயிட் ஆடி கொண்டிருக்கிறார். யார் கவிஷாந்த் பிளாக்கில் விளையாடி கொண்டிருக்கிறார். கவிஷாந்த் ஒரு ரேட்டட் பிளேயர், கிஷாந்த் பிளிக்ஸில் ஒரு ரேட்டட் பிளேயர். இப்போ பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா ருக் E5 போடுறாங்க. ஓகே, கம்ப்ளிமெண்டான பெஸ்ட் மூவ் ஒன்று தான் செய்திருக்கிறார் கிஷாந்த் ஒயிட்டில் இருந்து. பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கேம் முடிய போது. ரேபிட் சுற்று போட்டியாக நடந்து கொண்டிருக்குது. 15 நிமிஷம் ப்ளஸ் 10 செகண்ட்ஸ் என்ற ஒரு கேமாக இது போய்கொண்டிருக்கிறது. பாப்பம் ரெண்டு பேருடைய டைமையும் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 11.20 செகண்ட்ஸ் கிஷாந்துக்கும், 10.40 செகண்ட் கவிஷாந்தோட நேரம் இது. பாப்பம் என்ன மாதிரியான மூவ்ஸ்களை செய்து யார் இந்த போட்டியில் வெற்றி பெற போகிறாங்கன்று. இது 5வது சுற்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 5வது சுற்று, அதாவது 7 சுற்றுக்கள் கொண்ட போட்டியின் 5வது சுற்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த போட்டியில் யார் இந்த போட்டியின் சாம்பியனாக வர போகின்ற விவரங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் போடுவோம். இது SDC ரேபிட் கோட் 2025 அப்பையா ஸ்ரீதர் அவர்களுடைய ஞாபகார்த்த கிண்ணமாக விஸ்வமடு திறன் விருத்தி நிலையம். ஆமாம், தற்பொழுது கவிஷாந்த் அவர்கள் குயினை F6 ஆடியிருக்கார். சிறப்பான மூதானவர்கள் செய்திருக்கிறார். ஓகே, அதாவது சரியான மூவங்களை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சரியான சமமான அளவு ஆட்டத்தை செஸ்ஸில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. பார்ப்போம் யார் இந்த போட்டியில் சுவாரஸ்யமாக வெற்றிகளை பதிவிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியாக நீங்களும் உங்களுடைய சதுரங்க சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்ப்போம், கிரிக்கெட் கமெண்ட்ரிகள்லாம் பார்த்துருப்பீங்க. செஸ்ஸில் கமெண்ட்ரி மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறது ஒரு அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செயற்பாடாக எனக்கும் இருக்கிறது. பார்த்துட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கின்றது நீங்களும் செய்யுங்க. யோசனை நிறைந்த விளையாட்டாக சதுரங்கம் காணப்படுகின்றது. பார்ப்போம், கவிஷாந்த் அவர்கள் தற்பொழுது தன்னுடைய மூவ் மேக் பண்ணது பிறகு கிஷாந்த் அவர்கள் தன்னுடைய சிந்தனையை போட்டு செய்து கொண்டிருக்கிறார். பார்ப்போம் யார் முதலாவதாக பிள்ளையை விட்டு இந்த போட்டியில் யார் முதலாவது வெற்றியை பெற போகிறாங்கன்றது ஒரு எதிர்பார்ப்பா எனக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் இருக்கும். இறுதியாக இப்படி ஒரு ரிசல்ட் ஒன்று வரத்தானே வேணும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் யார் இந்த போட்டியில் யார் வின் பண்ண போகிறான்றது உங்களால் முடிவெடுக்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் சொல்லுங்கள். பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த பீஸில் விளையாடி கொண்டிருக்கிறாள் வின் பண்ண, கிஷாந்தா கவிஷாந்தா. கிஷாந்த் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பிளிட்ஸ் ரேட்டட் பிளேயர், கவிஷாந்த் ஸ்டாண்டர்ட் ரேட்டட் பிளேயர். ஓல்டுகேதை நான் நினைக்கிறேன் கிஷாந்த் தரம் 7 கல்வி கற்கிறவர், கவிஷாந்த் தரம் 9 கல்வி கற்கிற ஒரு பிளேயர். கிஷாந்த் மாங்குளத்தை சேர்ந்தவர், கவிஷாந்த் விஸ்வமடுவை சேர்ந்த விஸ்வமடு மகாவித்தியாலயத்தில் படிக்கிறார். அவர் மாங்குளம் மகாவித்தியாலயத்தில் படிக்கிறார். முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு வளர்ந்து வரக்கூடிய சிறந்த சதுரங்க வீரர்கள் இருவர்களுமே சந்தித்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக காணப்படுகிறது. பார்க்கலாம் யார் இந்த போட்டியை வெல்ல போகிறதுன்றது. இந்த அப்பையா மெமோரியல் சதுரங்க போட்டிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த வருஷம் 2வது ஆண்டாக ரேபிட் சதுரங்க போட்டிகளாக நடந்தது. பாபம் கிஷாந்த் அவர்கள் யோசிக்கிறார் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. கிஷாந்த் பிஷப்பை பின்வாங்கியிருக்கிறார். பிஷப்பை கொண்டு F3 போட்டுக்கிறார் இந்த டைமில். பாப்பம் இது என்ன மாதிரி மூவ்னு சொல்லி அதுக்கு அவ்வளவு ஸ்லைட்லி ஓகேயான மூவாக தான் இது கருதப்படுகின்றது. பிஷப்பை F3 போட்டு விளையாடுக்கிற இந்த டைமில் கவிஷாந்துக்கான டைம் 10 புள்ளி இருக்குது. கிஷாந்தின் டைம் 9:42 இருக்கிறது. பார்க்கலாம் யார் இந்த போட்டியில் வெற்றி பெற போகிறாங்கன்னு சொல்லி. சதுரங்கம் என்பது சமமாக இருவரும் ஆடிக்கொண்டிருக்கிற விளையாட்டு மட்டும் இல்லை. யார் ஒருவர் இந்த சிந்தனை திறன்களை மாற்றி அதை சரியான முறையில் அப்ரோச் பண்ணுற நேரத்தில் வின் பண்ண முடியும். ஓகே, பாப்பம் கவிஷாந்த் ஒரு மூவ் ஒன்று செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். என்ன மூவ் செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். இந்த நேரத்தில் போட்டி சமமான அளவில் தான் இருந்து கொண்டிருக்குது. யார் வெற்றி பெறுவான்றதை எங்களால் ஊகிக்க முடியாமல் இருக்குது. யாராவது பிள்ளைகள் செய்கின்ற பட்சத்தில் அவர் தோற்கிறதுக்கான வாய்ப்பு. இன்டெலிஜென்டான மூவ்கள் இதையும் கண்டுபிடிச்சி யாரும் செய்கிற பட்சத்தில் வெற்றிகளை மட்டும் பார்ப்போம். ருக்கை மூவ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறேன். ஆமாம், ருக்கை டெவலப் பண்ணுறார். பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சிறந்த ஒரு மூவ் செய்தார். ருக் F D8 ஆடி இருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியும். இப்போ ருக் டபுள் ஆகிருக்கும். செஸ் பிளேயர் ராக்களுக்கு தெரியும். ருக்கை அவர் டபுள் பண்ணுறதுக்கான வேலையை செய்திருக்கிறார். ஆமாம், கிஷாந்த் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்றதை பார்ப்போம். இப்போ ஒரு ஃபைலில் ருக் டபுளாக இருக்குது. இது ஒரு அழுத்தமான ஒரு சூழலை எதிராளிக்கு உருவாக்கக்கூடிய ஒரு மூவாக இது கருதப்படுகின்றது. பார்ப்போம்.
கிஷாந்த் இதுக்கான பதிலை வந்து எப்படி கொடுக்க போகிறாரு? கிஷாந்த் வந்து தன்னுடைய போனுக்கான பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது, அன்டிஃபெண்டட் பீஸாக இருந்த D4க்கான ப்ரொடெக்ஷனை வந்து C3 கொடுத்து செய்திருக்கிறார். பார்ப்போம் இதுக்கான பதிலடியை வந்து கிஷாந்த் செய்ததுக்கு என்ன மூவ் கவிஷாந்த் என்ன செய்ய போகிறாருன்றதை பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து கவிஷாந்த் என்ன B6 போட்டுருக்கார். பார்ப்போம் B6 வந்து எந்த மாதிரியான மூவ்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வீடியோ கமெண்டில் நீங்கள் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் சொல்லுங்கள். B6 வந்து நல்ல மூவா, குட் மூவா, பேட் மூவா, அல்லது அது ஒரு ஆக்குரசி இல்லாத மூவா என்ன மாதிரின்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து எங்களுடைய கிஷாந்தின நேரம் பார்ப்போம். கவிஷாந்த் ஸ்லைட்லி வந்து கேமில் இருந்து கொஞ்சம் விலகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கிறது. பார்ப்போம். கவிஷாந்த் B6 ப்ளே பண்ணது பிறகு கிஷாந்த் இப்போ வந்து குயினை வந்து மூவ் பண்ணது பிளான் பண்ண குயினை E2 ப்ளே பண்ணிக்கிறார். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை விட வந்து பெஸ்ட்டான மூவ் வந்து இருந்தது. அவர் குயினை வந்து A4 ப்ளே ஆடி இருக்கலாம் கிஷாந்த். பார்ப்போம் இந்த டைமில் வந்து கவிஷாந்த் இதுக்கான ரிப்ளை எப்படி கொடுக்க போகிறாருன்றதை பார்ப்போம். சான்சஸ் வந்து ரெண்டு பேருக்குமே மாறி நல்ல மூவ்ஸ் வந்து விளையாடக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் வந்து அவங்க வேறு மூவ்ஸ் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் ரெண்டு பேரும் இது சதுரங்கத்தில் நடக்கக்கூடிய சாதாரணமான விஷயந்தான். ரெண்டு பேருமே வந்து ஒரு 1400 லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ரேட்டிங் லெவலில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். பார்ப்போம் எந்த மாதிரி வந்து இந்த கேம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குயின் E2க்கு வந்து ஒயிட்டிൻ്റെ மூவுக்கு பிளாக் என்னென்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். கவிஷாந்த் வந்து ஆழமாக சிந்தனை செய்து கொண்டு இருக்கின்றார். இந்த மூவில் வந்து எப்படி அவர் அடுத்த கட்டம் செய்ய போகிறாருன்றதை பார்ப்போம். சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாக இருக்குது வந்து இது கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி செஸ்லேயும் ஒரு கமெண்ட்ரியை வந்து செய்து கொண்டிருக்கின்றது. பார்ப்போம் எப்படி போகுது இந்த மேட்ச்னு சொல்லிட்டு. இடைக்கிடைக்கில் வந்து உங்களுடைய பதிவுகள் ஏதாவதையும் நாங்கள் செய்ய வேண்டிய நேரம் இருக்குது. அதாவது இந்த போட்டிகளை வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் SDCயோட சேர்ந்து CFCD மற்றும் சென்டர் ஃபார் சைல்டு டெவலப்மெண்ட்னு சொல்லி சொல்கிறது அந்த நிறுவனம் தான் இந்த போட்டியை வந்து முழுமையான அனுசரணை வந்து அப்பையா ஸ்ரீதரன் அவர்களுடைய மெமோரியல், அதாவது சைல்ட் ஃபர்ஸ்ட் UKனுடைய நிறுவனர் அவருடைய ஞாபகார்த்தமாக 2வது வருஷமாக வந்து திறன்விருத்தி நிலையத்தில் வந்து இந்த போட்டி நடக்குது. ஸ்வட் செஸ் வந்து கடந்த 2 வருடங்களாக திறன்விருத்தி நிலையத்தில் தன்னுடைய பயிற்சி வகுப்புகளை வந்து அங்கே நடத்தி வரதால் வந்து இந்த போட்டிகளை வந்து நடத்துவதற்காக எங்களுக்கு வந்து அந்த அனுமதிகளை வழங்கியிருந்தாங்க, அவங்களுக்கு உதவியை நாடி இருந்தாங்க. அந்த அடிப்படையில் போட்டியை வந்து நாங்கள் நடாத்தி கொடுக்குறதுக்காக தர்ஷிகன் அவர்களுடைய சீஃப் ஆபிட்டராக அவர் கடமையாற்ற ஏனைய ஆபிட்டர் குழாமோடு இணைந்து இந்த போட்டிகளை வந்து நாங்கள் சிறப்பான முறையில் இப்போ 5வது சுற்று போய்கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம் இந்த 5வது சுற்று முடிவடைந்து 6வது 7வது சுற்றுக்களை முடிவடைந்து யார் இந்த போட்டியினுடைய சாம்பியனாக தெரிவு செய்யப்படுகிறார் என்பதை பார்க்க. ஓகே, கவிஷாந்த் வந்து ஆழமான யோசனையில் இருக்கிறார். பாப்பம் கவிஷாந்த் வந்து இப்போ வந்து நைட்டை வந்து D5 ஆடி இருக்கிறார். நைட் D5 வந்து உங்களுக்கு தெரியும் முதலே விளையாடப்பட வேண்டிய மூவ். இப்போ தான் அது வருது என்னென்னு சொல்லிச்சுன்னா சென்டரை வந்து நைட்டால் வந்து எங்களுக்கு ஸ்கோப் பண்ணக்கூடிய மாதிரி சான்ஸ் இருந்தது. பட் அதை வந்து அந்த டைமில் செய்யப்படையில இப்போ தான் செய்திருக்கார். பாப்பம் இதுக்கு வந்து கிஷாந்த் என்ன மாதிரி மூவ் பண்ண போகிறாருன்னு சொல்லி கிஷாந்தின் நேரத்தை வந்து பார்த்திங்கன்னு சொல்லி 8.40 செகண்டாக இருக்கிறது. அவர் கவிஷாந்தின் நேரம் 7.26 செகண்ட்ஸாக இருக்கிறது. பார்க்கலாம் யார் இந்த போட்டியை வந்து சிறப்பான முறையில் வந்து முடிக்க போகிறதுன்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகின்றது பார்க்கலாம். இது வந்து ஒரு சிறந்த ட்ரேட், அதாவது தேவையான நேரத்தில் செய்கிறார். எங்களுடைய பிஷப்பின் லைன் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸில் இருந்தது வந்து இப்போ வந்து பிஷப் டேக்ஸ் நைட் பாப்பம் என்னதால் வெட்ட போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் ருக்கால் கட் பண்ணுறார். ருக்கால் கட் பண்ணியிருக்கிறார். ருக் டேக்ஸ் D5 நடக்குது. ஏன்னு சொல்லி ருக் இருக்குது, இந்த ஃபைல் வந்து அவர் கொடுத்துடக்கூடாது. அந்த விஷயம் அதே டைமில் வந்து இந்தியாவில் பக்கமும் அவருடைய ஃபைலை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவர் ருக் டேக் D5 விளையாடி இருக்கிறார். பார்ப்போம் அடுத்தது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன கிஷாந்த் விளையாட போகிறார் இந்த டைமில் பார்ப்போம். இப்போ கிஷாந்துக்கான நேரம் 8.15 செகண்ட். பார்க்கலாம் இந்த டைமில் வந்து ருக்கை வந்து ஈவன் ஆடுவாராக நான் நினைக்கிறேன். ஆடுவாரான்றதை பார்ப்போம். மூவை வந்து யோசிக்க வேண்டியது. ருக் வந்து ஈவன் பிளே பண்ணாலும் சொந்த நல்லா இருக்கா இல்லை, அவர் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறார். ருக் ஸ்டேக் வந்து D5 அது பிழை இல்லை. அது என்னென்னு சொல்லிச்சுன்னா குயிக்காக முடிக்கிறது. ருக் டேக்ஸ் வந்து D5 விளையாடி இருக்கிறார். பார்ப்போம். ஓகே, ஆமாம் ருக் ஸ்டேக் D5 விளையாடப்பட்டிருக்குது. பார்ப்போம் அதுக்கு வந்து இவர் என்ன மாதிரி விளையாடுறாருன்றதை. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ருக் ஸ்டேக் D5 கவிஷாந்த் அவர்கள் யோசிக்கின்றார். 2 பக்கமும் வந்து கேம் வந்து இப்போயும் சமபலமான அளவில் இருக்குது. இருந்தாலும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து கவிஷாந்த் அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார். கவிஷாந்த் அவர்கள் ஆழமாக யோசிக்கிறார். பார்ப்போம் கவிஷாந்த் அவர்கள் சிந்தித்து என்ன மாதிரி மூவ் செய்யப்படுறாரு.
பாப்பம். இந்த டைமில் வந்து அவர் சீபோன் டேக்ஸ் D5 விளையாடி இருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஓகேயான மூவாக இருந்தாலும் ருக்காலையும் டேக் பண்ணியிருக்கலாம். சீக்கட் D5 வந்து போட்டிருக்கிறார் அவர் இந்த டைமில். பாப்போம். இந்த டைமில் ஸ்லைட்லி வந்து ஒயிட்டுக்கான ஒரு சின்ன பிரகாசம் ஒன்று கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பார்ப்போம் என்ன மாதிரி இந்த மூவ் வந்து முடிய போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அதுக்கு ருக் ஈவன் போட்டு எங்களுக்கு வந்து ஃபைலில் வந்து டபுளாக கனெக்ட் பண்ணி குயினோட வந்து வச்சுருக்கிறார் கிஷாந்த் வந்து. பார்க்கலாம் என்ன மாதிரி விளையாட போகிறாங்கன்ட்டு. 2 பிளேயர்ஸுமே ஏதோ கதைச்சு கொள்கிறாங்க என்னென்னு தெரியல. பார்ப்போம். இன்னும் நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் 7.59 செகண்ட் இருக்குது. 7.59 செகண்டில் ஓகே பார்ப்போம். கவிஷாந்தோட மூவ் வந்து என்ன கவிஷாந்த் செய்ய போகிறாருன்றதை நானும் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்குது. குயினை வந்து ப்ளே பண்ணியிருக்கிறார். G6க்கு குயினை வந்து G6 ப்ளே பண்ணியிருக்கிறார். சிறப்பான ஒரு மூவ் வந்து கவிஷாந்த் செய்திருக்கிறார். கவிஷாந்த் ப்ளே பண்ண நான் நினைக்கிறேன் கவிஷாந்த் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலில் பிளேயர். கிஷாந்த் வந்து ஒரு பிளிட்ஸ் லெவல் பிளேயர்னா இது ரேபிட் டைம். இந்த டைமில் வந்து சூடு பிடிச்சி கொண்டு இருக்கிற ஆட்டம். நேரம் வந்து 7.44 செகண்ட்ஸ் இருக்குது கிஷாந்துக்கு. பார்ப்போம் யார் இந்த போட்டியிலே வெற்றி பெற இருக்கிறார்கள் என்பது சரியாக போய்கொண்டிருக்கிற போட்டி. பாவம் இது மாதிரி கமெண்ட்ரிகளை வந்து நல்லா இருக்குதா, இது நான் என்னென்ன விஷயங்கள் அட்வான்ஸ் பண்ணணும், அதாவது எந்த லெவலில் தான் நான் இந்த கமெண்ட்ரி பண்ணலாம். அதாவது நான் கிராண்ட் மாஸ்டர் லெவலில் வந்து கமெண்ட்ரி செய்யலாது. உங்களுக்கு தெரியும் என்னுடைய லெவலுக்கு உட்பட்டு தான் நான் இந்த கேமை வந்து ரிவ்யூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது என்னுடைய பிளேயிங் லெவலை வச்சுக்கொண்டு தான் நான் இந்த கேமை ரிவ்யூ பண்ணலாமே ஒழிய பெரிய அளவு விஷயங்களை இதில் வந்து ஷேர் பண்ண இயலாது. இப்போ வந்து கிஷாந்த் வந்து A3 புஷ் பண்ணியிருக்கிறார். கேமை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. நிதானமான ஆட்டமாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு சூடு பிடித்த ஆட்டமாக செல்றதை தாண்டி இந்த போட்டி கிஷாந்த் வந்து அந்த மூவுக்கு வந்து கவிஷாந்தின் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ருக் C8 போடுறார். சாதாரணமாக அதுக்கு டிஃபெண்ட் கொடுக்கத்தானே வேணும். ஓகே அவர் ருக் C8 போட்டதுக்கு வந்து கிஷாந்த் வந்து இப்போ தான் தன்னுடைய குயினால் A6 போட்டு விளையாடிட்டு பாப்பன் ருக்குக்கு அட்டாக் அட் த சேம் டைம் A7 அட்டாக் பண்ணப்படுது. பாப்பம் என்னமோ விளையாட போகிறாருன்னு பாப்பம் கவிஷாந்த் விளையாடிக்கிறார். ருக் A8 விளையாடிக்கிறார். பாப்பம் இது ஒரு இன்னெக்ஸ்பிரஷன் மூவ் வந்து வேணும்னு சொல்லி குயினை வந்து B7 போட்டு திருப்பி ருக் அட்டாக் பண்ணலாம். அந்த போனை வந்து புகட்டுறதுக்கான சான்ஸை வந்து மேக் பண்ணிக்கொள்ளலாம். பாப்பம் அதே மாதிரி கிஷாந்த் செய்கிறாரான்னு சொல்லி எஸ் கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர் வந்து குயினை B7 போட்டு ஒரு கிரேட் மூவ் செய்திருக்கிறார். பாப்பம் இந்த டைமில் கவிஷாந்த் என்ன மூவ் செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு கவிஷாந்த் திரும்பவும் வந்துட்டு ருக்கை D8 போட்டு விளையாடுறார். கவிஷாந்த் வந்து இந்த டைமில் பின்னாடியே சந்திச்சு கொண்டிருக்கிறார். எஸ் குயின் டேக்ஸ் A7. பாப்பம் என்ன மாதிரி கவிஷாந்த் விளையாட போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த டைமில் இந்த கவிஷாந்துக்கான என்ன குறிச்சு கூற இது வந்து குயின் கட் A7 வந்தது பிறகு பெஸ்ட் மூவ் ஒன்று செய்து கிஷாந்துக்கான சான்ஸ் வந்து இந்த டைமில் கூட இருக்குது. பாப்பம் கிஷாந்த் வந்து விளையாடுவார் இல்லை மாற்றங்கள் எதுவும் போட்டில் நடக்குமான்னு சொல்லி எஸ் குயினை வந்து கொண்டு வந்து C2ல போட்டு திரும்ப கேமை வந்து அவரும் தன்னுடைய அட்டாக்ஸை வந்து காட்டுறார். பாப்பம் இந்த டைமில் அட்டாக்ஸ் இருக்குது. திரும்ப கிஷாந்த் என்ன செய்கிறாருன்னு சொல்லினால் அந்த போனை டேக் பண்ணி திரும்ப கார்டையும் ப்ரொவைட் பண்ணுறார். இப்போ திரும்ப ருக்குக்கு அட்டாக். பாப்பம் எஸ் கவிஷாந்த் இஸ் அண்டர் த ப்ரெஷர். கேம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பாப்போம். கிஷாந்த் வந்து அக்ரெஸ் குயின் A4 போடுறார். ஐயோ பிளண்டர் கிஷாந்த் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குயின் டேக்ஸ் D8. This is completely loose for கவிஷாந்த். கம்ப்ளீட்டாக வந்து லூஸ் ஆகுது கவிஷாந்துக்கு இந்த கேம் வந்து. எஸ் இட்ஸ் அப்செட். கிஷாந்த் இஸ் ஆன் ஸ்ட்ராங் நவ். பாவம் இந்த கேம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவங்களுக்கு தெரியும் இந்த கேமில் யார் இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் இந்த போட்டியில் வந்து இறுதியாக வந்து கிஷாந்த் அவர்கள் வெற்றியில் பெற்றி கொண்டிருந்தார். இது போன்ற கமெண்ட்ரிகளை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செய்யணும்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எந்த விஷயத்தில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அல்லது எந்த விஷயத்தை வந்து சரிப்படுத்தி கொள்ளணும் அல்லது நாங்கள் செய்கிறது நல்லா இருந்துன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு நல்ல ரியாக்ட் தாங்க மாட்டாக்களுங்க ஷேர் பண்ணுங்கள். செஸ் விளையாடுற ஆக்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் செஸ் சம்பந்தமான தொடர் நிறைய வீடியோஸ்களை வந்து உங்களுக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுற டைமில் வந்து நாங்களும் புதிய முயற்சிகளை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கமெண்ட்ரி முயற்சி வந்து சரியாக இருக்குதா இல்லையான்றதை வந்து நீங்கள் எங்களுக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து சரி யாரும் ஆர்வலர்கள் எங்களை நலன் விரும்பிகள் இருப்பீங்கன்னு சொல்லிச்சினால் 0762322141 என்ற தொலைபேசி வாயிலாக அழைத்து கூட எங்களுக்கு தொடர்பு கொண்டு செய்ய முடியும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் பல்வேறுபட்ட கருத்தரங்குகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளையும் நீங்கள் ஸ்வட் செஸ்ஸிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான தேவைகள் இருப்பின் நீங்கள் அதனை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லது உங்களது கிராமங்களில் உங்களது பிரதேசங்களில் சதுரங்களை வளர்ச்சிப்படுத்துவதற்கான ஏதாவது வேலை திட்டங்களை செய்ய வேண்டுமாக இருப்பின் நாங்கள் அதனையும் கட்டாயமாக செய்திருக்கின்றோம். இந்த போட்டி நிகழ்ச்சியினுடைய
அனைத்து காணொளிகள் தொடர்பான விவரங்களும் இந்த 5வது சுற்று 6வது சுற்று 7வது சுற்று இந்த 3 சுற்றுக்களுக்கான வீடியோக்களையும் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிட இருக்கின்றோம். இது 5வது சுற்று முடிவடைந்திருக்கிறது. இந்த சுற்றிலே கிஷாந்த் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். இதன் இறுதிப் பகுதி எப்படி முடிவடைந்தது என்பதனை நீங்கள் தற்பொழுது தொடர்ச்சியாக இதிலிருந்து பார்த்துக்கொள்வீங்க. நன்றி, வணக்கம். நான் இதோடு முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ. என்னுடைய கமெண்ட்ரியை நான் இன்னும் அட்வான்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் என்னுடைய கேம் பிளான்களை டெவலப் பண்ணி கொண்டு வந்து அக்யூரஸியை கூட்டிக் கொண்டு ரிவ்யூகளை செய்வேன் சொல்லிட்டு தொடர்ச்சி அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி நிறைய பேர் பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தொடர்ச்சியான வீடியோஸுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.